பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே மனித வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஒழுக்கக்கேடுகளை நீதிமொழிகள் கண்டித்து அதன் அழிவுக்குரிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறதை நாம் காண முடியும். தேவன் நல்லது சரி என்று சொல்வதற்கெல்லாம் நம்மை ஒப்பு கொடுத்து, அதே வேளையிலே சிற்றின்ப பிரியங்களில், தீமையான வழிகளில், பாவமான வழிகளில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை எச்சரிக்கிற வசனங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தமது வார்த்தையின் காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறார். அந்த வார்த்தையிலே ஞானம் உண்டு. அந்த ஞானம் நம்மை பிழைக்க பண்ணும். ஏதோ ஒழுக்கக்கேடான காரியங்கள், வேசித்தனத்துக்குரியதான காரியங்கள், அவைகளுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவரது சத்தியத்தை விட்டு விலகி சத்தியமில்லாத தேவனல்லாத பல காரியங்களை பற்றி கொள்ளும் போது அதுவும் கூட இந்த வேசித்தனத்தை போல உள்ள காரியம் என்று வேதம் பற்பல இடங்களில் சுட்டி காட்டுகிறதை நாம் அறிய முடியும். ஆம், அது பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்குள்ளே உன்னை கொண்டு போய்விடும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. 8வது அதிகாரத்திலே ஞானம் அழைப்பு கொடுத்து ஏதோ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க பண்ணுகிறதை இந்த அதிகாரத்திலே காணும். ஞானம் கூப்பிடுகிறதில்லையா? புத்தி சத்தமிடுகிறதில்லையோ? அது வழியருகையுள்ள மேடைகளிலும் நாற்சந்தைகளிலும் நிற்கிறது. ஊர் வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்திரருக்கு தொனிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே தம் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறவர். ஆம், உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர்தாமே ஞானத்தின் சத்தத்தை உலகமெங்கும் எல்லா சிருஷ்டிக்கும் ஒலிக்க பண்ணுகிறார். அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பியவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இதோ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று சொல்லி ஆண்டவர் காரியம் தெரிவிக்கிறதான ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே நல்லது. இச்சைக்கப்படத்தக்க இவை என்றும் அதற்கு நிகரல்ல. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டு ஆபையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்திலே காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம்,
ஞானத்தின் காரியங்களை நாம் பற்றி கொள்ளும்படியாக, ஞானமுள்ள அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 9வது அதிகாரத்திலே ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தை உயர்ந்த மேடைகளில் நின்று கூப்பிட்டு, புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அழைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் சபைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அந்த சபைக்குள்ளாய் அது தேவனுடைய வீடு, அது சத்தியத்தை அறிவிக்கிறதான வீடு. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் இருக்கிறதான காரியங்கள் இங்கே உண்டு. அதைத்தான் ஞானம் செய்கிறது. 7 தூண்கள் 7 சத்தியங்களை விவரிக்கிறது. கதிரவசனமே உண்டது. அங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின போஜன பந்தி உண்டு. ஆண்டவர் தாமே தம் சரீரத்தையே அப்பமாய் தன் இரத்தத்தையே பானமாய் நமக்கு தருகிற தேவன். கதிரவசனமே உண்டாகும். என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஏற்படுத்தினவர். ஆம், அவர் தாமே ஞானத்தால் நிரப்புகிறவர். அந்த உன்னத தேவன் தாமே நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. சபையிலே மனவாட்டியாய் அவர் தாமே பரலோக தேவன் பரலோகத்தில் நிலைநிறுத்துவாராக. பரிசுத்தநாம மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.